இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையே. அத்தனையும் அவர் முன்னே இத்துணை மகிமையை புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மீட்பராம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறை மன்னிப்போம், மறப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற சிந்தனையில் தியானிக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கடந்த நாட்களாகவே தொடர்ந்து இறைவன் தான் சிலுவையில் மரிக்கும் போது உதிர்த்த அந்த இறுதி வார்த்தைகள், கடவுளை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இந்த நாட்களில் கடவுள் நமக்கும் மன்னிக்க வேண்டும் என்ற அழைப்பை தான் தொடர்ந்து விடுத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் கடவுள் இரக்கம் நிறைந்தவர், அன்பு கொண்டவர், மன்னிப்பவர், சாந்தமிக்கவர், பரிவு உள்ளவர். அந்த குணநலன்கள் அவரது சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மிடமும் காணப்பட வேண்டும். நம் வாழ்வில் அந்த குணங்கள் செயல் வடிவம் பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தவறிய தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிபிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 இறைவார்த்தைகள் 30 மற்றும் அதிகாரம் 28 இறைவார்த்தைகள் 7. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 இறைவார்த்தைகள் 30 மற்றும் அதிகாரம் 28 இறைவார்த்தைகள் 7. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினங்கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினங்கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7-9 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7-9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதில்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய
எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனை, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மீட்பராம் இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, மன்னிப்பது எளிதானது. ஆனால் பல நேரங்களில் மன்னிப்பது என்பது மிக கடினமானது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எப்படி எளிதானது, ஏன் அது கடினமானதாக தோன்றுகிறது? நமது குடும்பத்திலோ நட்பு வட்டாரத்திலோ பணி செய்யும் இடங்களிலோ அல்லது நாம் வாழும் சமூகத்திலோ நமக்கு எதிராக ஒருவர் ஒரு குற்றம் செய்யும் போது பெருந்தன்மையாக நினைத்து அதை மறந்து விடுவது மிக எளிதானது. ஆனால் அதை மனதில் இருத்தி கொண்டு இப்படி செய்து விட்டார்களே, விடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தால் மன்னிப்பது கடினமானதாகத்தான் தோன்றும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழுகின்ற நாம் மன்னிப்பு என்பது எளிதானது என்றே எப்போதும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக எளிதானதுதான். காரணம், இந்த உலகத்தில் மன்னிக்காமல்
பழிவாங்கும் எண்ணத்தோடு மனிதர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தால், ஒருவேளை இருந்திருந்தால், உலகத்தில் இன்று வாழுகின்ற மக்கள் தொகையில் பாதி இருந்திருக்காது. மன்னித்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இன்று மனிதர்கள் இவ்வளவு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே அதுதான். விலங்குகள் மன்னிக்காது. மனிதன் என்றால் அவன் மன்னிக்க வேண்டும். அதுவும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், கிறிஸ்தவர்களாக வாழுகின்றவர்கள் மன்னிக்க வேண்டும். ஏற்கனவே மன்னிப்பின் நிறைய நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வாய்மையே வெல்லும் என்று போதித்த இந்திய தேசத்தின் தந்தை காந்தியடிகளையும் கோட்சே என்பவன் சுட்டான். சுடப்பட்ட உடனே அவர் சொன்னது, அவனை ஒன்றும் செய்யாதீர்கள், விட்டுவிடுங்கள். தனது உயிரை பறிக்கின்றான். அவர் சொல்லுகிறார், ஒன்றும் செய்யாதீர்கள், விட்டுவிடுங்கள். அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்து அடிமைத்தனமே இந்த உலகில் இருக்கக்கூடாது என்று போராடியவர் ஆபிரகாம் லிங்கன். பூத் என்ற கொடியவன் அவரை சுடுகிறார். சுடப்பட்டவுடன் ஆபிரகாம் லிங்கன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், லீவ் ஹிம், அவனை விட்டு விடுங்கள். உடனே மன்னிப்பு. அன்பிற்குரியவர்களே, மன்னிப்பு என்பது நமது இரத்தத்தில் ஊறியதாக இருக்க வேண்டும். மன்னிக்காதவர்கள் இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற முடியாது என்பதுதான் இன்றைய வாசகம் நமக்கு தருகின்ற செய்தி. சீராக்கின் ஞான ஆகமத்தில் முதல் வாசகத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தது, பழிக்கு பழி வாங்குவது மனிதனின் செயல் அல்ல. தூய பவுலடிகளாரும் அதைத்தான் நமக்கு இன்னும் உணர்த்துகின்றார். நாம் வாழ்வதும் இருப்பதும் கிறிஸ்துவிற்காக, கடவுளுக்காக. எனவே அவர் விரும்புவதை செய்வதுதான் நமது வாழ்வும் செயலுமாக இருக்க வேண்டும். பவுலடிகளார் இரண்டாவது வாசகத்தில் தெள்ளத் தெளிவாக கூறுகிறார், கிறிஸ்துவிற்காக வாழுகின்றவர்கள் பழிவாங்கும் எண்ணம் வைத்திருக்க கூடாது. கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றவர்கள் மன்னிக்க வேண்டும். அதைத்தான் அவர் மீண்டும் ஆணித்தரமாக நமக்கு உணர்த்துகின்றார். நற்செய்தி வாசகத்தில் முதல் நற்செய்தியாளர் புனித மத்தேயு, நமது பாதுகாவலர், அழகாக சொல்லுகிறார், ஒரு முதலாளி பெரிய முதலாளியிடம் சென்று மன்னிப்பை பெறுகிறான். அவனும், சரி, உன் கடன் எல்லாம் ரத்து செய்து விட்டேன், நீ ஒன்றும் தர வேண்டாம், போ என்று அனுப்பிவிடுகிறார். அவன் அவனுக்கு கீழே இவனிடமிருந்த கடன் பெற்றவர்களை வதைக்க தொடங்குகிறான். பணத்தை கட்டு, வட்டியை கொடு என்று. பெரிய முதலாளிக்கு தெரிகிறது, நான் அவனை மன்னித்தேன், அவன் மற்றவனை மன்னிக்கவில்லை, அவனை சும்மா விடக்கூடாது. இங்கு பெரிய முதலாளி யார்? கடவுள். அவரிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்றவர்கள் யார்? நாம். அவரிடமிருந்து மன்னிப்பை பெற்ற நாம் உடன் வாழுகின்ற சகோதரங்களை மன்னிக்க தவறிவிடுகிறோம். விளைவு என்ன? மரண தண்டனை. தொடக்க நூல் 18:16 பார்க்கின்றோம், ஆபிரகாம் சோதோமுக்காக கடவுளிடத்தில் வாக்குவாதம் செய்கிறார். மன்னிக்க வேண்டும் என்று கடவுளிடத்தில் கெஞ்சுகிறார். அந்த வாக்குவாதம் என்னவென்று நமக்கு தெரியும். ஆபிரகாம் தொடர்ந்து போராடுகிறார், சோதோமை மன்னித்து கடவுள் விட்டுவிட வேண்டும், அந்த மக்களின் பாவச் செயல்களை கடவுள் பெரிதுபடுத்தாமல் மன்னிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் மன்னித்தார். ஆபிரகாமின் பரிந்துரையை ஏற்று இன்று வரையிலும் கடவுள் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் நம்மோடு வாழுகின்ற மற்றவர்களை மன்னிக்கின்றோமா? நமக்கு எதிரான செயல்பாடுகள் அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அது சாத்தானின் வேலை. நமது வீட்டில் இருக்கலாம், நமது உறவுகளில் இருக்கலாம், நம்புகின்ற நட்புகளில் இருக்கலாம், பக்கத்தில் வாழுகின்ற வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்திராத மனிதர்கள் கூட நமக்கு எதிராக ஏதாவது செயல்கள் செய்யலாம், துன்புறுத்தலாம். நாம் பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டால் மகிழ்ந்திருக்கலாம். அதை மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் நோயாளி ஆகிவிடுவோம். எனவேதான் நேற்றைய தினம் சொன்னேன், இந்த மன்னிப்பு என்பது
உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மனிதனை மகிழ்ந்திருக்க செய்கிறது. மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவனை அது துன்புறுத்தி கொண்டே இருக்கும். ஏனெனில் அதையே நினைத்து நினைத்து பழிவாங்க துடித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கணமும் நாம் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருப்போம், நிம்மதியை இழந்து கொண்டே இருப்போம், மகிழ்ச்சி என்பது இருக்காது. ஆனால் ஒரு கணம் மன்னித்து மறந்து இருந்தால் மகிழ்ந்திருக்கலாம், நோயின்றி இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். உலகத்தில் ஒருவேளை துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அதையும் எதிர்கொண்டு மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பது இறைவனின் அழைப்பு. யூதாஸ் உடனிருந்து இயேசுவை காட்டிக் கொடுத்தான். இயேசுவிடமிருந்த நன்மைத்தனங்கள் பெற்றவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் கடவுள். யாரையும் பழிவாங்க அவர் எண்ணவில்லை. ஆனால் உடனிருந்தே காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். சிலுவையில் தொங்கிய இயேசு தன்னிடமிருந்த நன்மைத்தனங்கள் பெற்றவர்களே தன்னை இப்படி சிலுவையில் தொங்கவிட்டார்களே என்று எண்ணவில்லை. பரமபிதாவை பார்த்து அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தான் ஜெபித்தார். அவரது ஜெபம் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தது. ஆனால் அவர்களது எண்ணங்கள் மீண்டும் அவர்களை அடியோடு அழித்து ஒதுக்கியது. ஆம் அன்பிற்குரியவர்களே, மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு பெற்றவர்கள் மனம் திருந்தி வாழ வேண்டும். இவை இரண்டும் இணைந்து பயணிக்கும் போது வாழ்வும் நாம் வாழும் சமூகமும் மகிழ்ந்திருக்கும், இனிதாக இருக்கும், கடவுள் விரும்பிய இறையாட்சியாக காண முடியும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பிற்குரியவர்களே, பரிவிரக்கமும் அன்பும் கொண்ட கடவுள் நம்மை மன்னித்து நாம் விரும்புகின்ற நல்வாழ்வை தர வேண்டும். மனமுவந்து ஒரு மனத்தவராய் அவர் பாதங்களில் நமது வேண்டுதல்களை பக்தியோடு சமர்ப்பிப்போம். அனைவரும் முழந்தாளிடுவோம். கரங்களை குவித்து பக்தியோடு நம் குடும்பங்களை அவரது கரத்தில் ஒப்படைத்து, இறைவா எங்களை அரவணைத்து ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த இறை சன்னிதானத்தில் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இவர்கள் குடும்பங்களையும், இவர்கள் யார் யாருக்காகவெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அனைவரையும், எம் பள்ளம் வாழ் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும், எம் பள்ளம் பங்கை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்களினால் செய்த குற்றங்கள் பாவங்களுக்காக மனமிரக்கம் கொண்டு மன்னித்து அரவணைக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே,
உம்மிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்ற நாங்கள் எங்களுடன் வாழுகின்ற சகோதர சகோதரிகளையும் நீர் விரும்புகின்றபடி மன்னித்து உமது அன்பை அன்றாடம் பெற தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானம் நிலவ வேண்டும், சந்தோஷம் நிலவ வேண்டும். நோய்கள், துன்பங்கள், கடன் தொல்லைகள், சண்டை சச்சரவுகளில் இருந்தெல்லாம் விடுதலை பெற்று நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற கடல் தொழிலை ஆசீர்வதியும். கடலில் தொழில் செய்வதற்கு ஏதுவான காலச்சூழலை உருவாக்கி தாரும். இறைவா, நீரே உடனிருந்து எம்மை பாதுகாப்பாக கரை சேரும். எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான மீன்வளத்தோடு நாங்கள் கரை திரும்பி மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் உமது ஆசீரை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. வேறு பல வேலைகள் செய்கின்றவர்கள், வியாபாரம் செய்கின்றவர்கள், தொழில் செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக வழிநடத்தும் இறைவா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து கஷ்டங்கள் இல்லாமல் வாழச் செய்யும் ஆண்டவரே. சிறார்கள், குழந்தைகள், இளையோரை ஆசீர்வதித்து தெய்வ பயத்தோடும் நல்லொழுக்கத்தோடும் வாழ வழிநடத்தும் ஆண்டவரே. ஞானம், அறிவு, தெய்வ பயமிக்க பிள்ளைகளாக வளர்ந்து பெற்றோர் மகிழ்ந்திருக்கும்படியான செயல்கள் அவர்களிடமிருந்து வெளிப்படச் செய்யும் ஆண்டவரே. படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் தக்க சமயத்தில் திருமணங்கள் நடக்கவும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் இறைவா. திருமணமான தம்பதியினர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் நீர் அவர்களை உடனிருந்து காத்திருளும் ஆண்டவரே. நோயாளிகளை குணப்படுத்தி எல்லா குடும்பங்களும் தெய்வ பயத்தோடு உம்மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழச் செய்யும் ஆண்டவரே. எம் திருச்சபை வழி நடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். ஞான மிகுந்த வாழ்வை வழங்கி காத்தருளும். எம் நாட்டை வழி நடத்துகின்ற தலைவர்கள் உமக்கு பயந்து மக்களை நீதி நேர்மையான வழியில் நடத்திட ஆற்றல் கொடுத்து காத்தருளும் இறைவா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இம்மக்கள் ஒவ்வொருவரும் உம் பாதம் சேர்ப்பிக்கின்ற விண்ணப்பங்களுக்கு தயவாய் செவிசாய்த்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். காணிக்கை பாடல். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் இதை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் இதை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவி சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, இறைவா, உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும்.
இவ்வாறு உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்பிற்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலிலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை எங்கள் அனைவராலும் நீர் என்றென்றும் புகழச் செய்தி. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரன் சூசை, எல்லா திருநிலையினர், இங்கே கூடி ஜெபிக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், எம் பள்ளம் வாழ் பங்கு மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகுல் மக்குகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித மத்தேயு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர நாம் பிறரை மன்னித்து மகிழ்ந்து வாழ
வரம் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவ போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இறைவனின் செம்மறி, நம் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை மன்னித்து நாமும் பிறரை மன்னித்து வாழ அழைப்பு விடுக்கின்ற தெய்வம். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போர். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போர். உள்ளமேற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே ஒன்றினின்று உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார்.
நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாக போல், உண்ணும் உணவில் இணைந்து ஒன்றாக போல், உள்ளமேற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். இன்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் ஆதமே என் இதய பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாடிட நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது. தஞ்சம் என்றவரையே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது. தஞ்சம் என்றவரையே என்னுள்ளம் நாடுது. இன்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலதையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கீழ்வானின் நீர் சுனையே, தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையும் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே
என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையும் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. அம்மா என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. நித்திய புகழ்ச்சிக்குரிய பரிசுத்த பரமதிவ்யர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் நன்றியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே. மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும், அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ இறைமையை தொலைத்தோ. மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ இறைமையை தொலைத்தோ. உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். உனதன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே. நிறைவாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்தர் உறவினை சிதைத்தோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்தர் உறவினை சிதைத்தோம். புது யுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம், புது யுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம். உன் புனித பலியிலே எமை இணைத்திடுவாயே, அருள் வாழ்வில் மகிழவே எமை மாற்றிடுவாயே. சிலுவை பலியில் சிறந்திட விரைவோம்.
அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும்.